இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. புனித போனிஃபாஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனித போனிஃபாஸ் அவர்கள் பிறந்தது இங்கிலாந்து தேசத்துல. மிக சிறுவனாக இருந்த நேரத்திலேயே இவருடைய வீட்டிற்கு சில துறவிகள், கிறிஸ்தவ துறவிகள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்த பிறகு தானும் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்கிற ஏக்கத்திலேயே இந்த சிறுவன் வளர்கிறான். அதற்கு பிறகு புனித ஆசீர்வாத துறவு சபையில சேர்ந்து இவர் துறவர பயிற்சிகளையும் குருத்துவ பயிற்சியும் முடித்து குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். தன்னுடைய மறைபோதக பணிக்காக ஜெர்மனி தேசத்திற்கு செல்லுகிறார். ஜெர்மனி தேசத்துல இவருடைய மறைபரப்பு பணிகளை பார்த்த திருச்சபையுடைய தலைவர்கள் இவரை ஆயர் நிலைக்கு உயர்த்துகிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட பிறகு மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக போதித்தும் போராடியும் வந்த ஒரு புனிதராகவும், அதே நேரத்துல பல தேவாலயங்களையும் துறவுமடைகளையும் கட்டி எழுப்பிய ஒரு புனிதராகவும் தான் இவர் பார்க்கப்படுகிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல மூட நம்பிக்கைக்கு எதிராக இருந்த பழக்க வழக்கங்களை எதிர்த்த ஒரு காரணத்தினால் இவர் பலருடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு ரோம் நகரத்திற்கு இவர் அழைக்கப்பட்டு திருத்தந்தையினால் பேராயராகவும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறார். அதற்கு பிறகும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கே சென்று அவர் இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணியையும் மூட நம்பிக்கையை ஒழித்தெடுக்கிற ஒரு பணியையும் அதே நேரத்தில் தேவாலயங்களையும் துறவுமடைகளையும் கட்டியெழுப்புகிற ஒரு பணியும் செய்கிறார். இப்படியாக நெதர்லாந்து தேசத்துல இவர் பணிக்காக சென்று அங்கு மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த நேரத்துல சில முரடர்களால் இவர் கொலை செய்யப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஜெர்மனி தேசத்தினுடைய ஒரு பாதுகாவலராகவும் தையற்காரர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும் மதுபானங்களை தயாரிப்பவர்களுடைய பாதுகாவலராகவும் தான் இந்த புனித போனிஃபாஸை நம்ம அறிகிறோம். இவரை போல ஆன்ம தாகத்தோடு இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த பரிசேயர்களிடத்திலும் சதுசேயர்களிடத்திலும் ஒரு தெளிவை கொடுக்கிறார். அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம், இயேசுவை ஆண்டவரே என்று அழைப்பதா அல்லது மெசியா என்று அழைப்பதா? ஏனென்றால் தாவீது அரசரே திருப்பாடல்கள் ஒரு இடத்துல ஆண்டவரே தலைவரே என்று தான் இறைவன் அழைத்திருக்கிறார் அப்படி என்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அன்புமிக்கவர்களே, நமக்கும் இந்த குழப்பம் ஏற்படலாம். அடிப்படையில இயேசு உங்களுக்கும் எனக்கும் யார்? ஒரு சமூக போராளியை பார்த்து இயேசு உங்களுக்கு யார் என்றால், கடவுளை நம்பாத அவர் இயேசு வரலாற்றில் வாழ்ந்த ஒரு சமூக போராளி, கடவுளை தந்தை என்று அழைக்கிற அளவுக்கு தன்மானத்தோடு வாழ்ந்த ஒரு போராளி, ஏழை எளியவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு போராளி, விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு போராளி. அப்படி என்று இயேசுவை ஒரு போராளியாகத்தான் ஒரு காம்யூனிஸ்ட் அல்லது பொது உடைமை நண்பர்கள் அவரை பார்ப்பார்கள். அதே நேரத்துல இன்றைக்கு இயேசுவை முழுமையாக அறியாதவர்கள் அவர் பல அதிசயங்களை நிகழ்த்தியவர், அவருடைய வாழ்நாளில் எவ்வளவோ புதுமை பண்ணியிருக்கிறாரு, காது கேளாதவர்களை காது கேட்க வைத்திருக்கிறார், பேச முடியாதவர்களை பேச வைத்திருக்கிறார், பார்வையற்றவர்களை அவர் பார்க்க செய்திருக்கிறார், உடல் ஊனமுற்றவர்களை அவர் மறுபடியும் குணப்படுத்தி இருக்கிறார், அடுத்தது இறந்தவர்கள் கூட அவர் உயிர்த்தெழ செய்திருக்கிறாரா அப்படின்று விவிலியத்துல வருகிற அற்புதமான செயல்களை மட்டும் பார்த்துவிட்டு இயேசு அருள் அடையாளங்களை அல்லது அற்புதங்களை செய்த ஒரு மாமனிதர் என்று தான் ஒரு சில பேர் சொல்லுவார்கள். அடுத்தது அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல இயேசுவை பற்றி முற்றிலும் அறியாதவர்கள், அவர் ஒரு தச்சனின் மகன், அவங்க அம்மா அப்பா எல்லாம் இங்கதான் இருந்தாங்க, அவங்க அம்மா எங்களுக்கு நல்லா தெரியும், மரியாள் அப்படி என்று சொல்லி இயேசுவை ஒரு தச்சனின் மகனாக, ஒரு சாதாரண விவசாய கூலியினுடைய ஒரு மகனாகத்தான் ஒரு சில பேர் பார்ப்பார்கள். இப்படியாக பலர் இயேசுவை அவர்களுக்கு ஏற்றவாறு தங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களிடத்துல கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு யார்? மெசியாவா? அல்லது வெறும் அருள் அடையாளங்களை நிறைவேற்றியவரா? அல்லது உலக போராளியா? சமூக நீதி போராளியா? அல்லது மக்களுக்காக பேசிய மக்கள் நல சேவகரா? அன்புமிக்கவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு தெளிவான புரிதல் என்பது இயேசு கிறிஸ்து என்பவர் நம்முடைய மீட்பர், என்னுடைய மீட்பர், என்னுடைய பாவத்திற்கு கழுவாயாக நான் மீட்பு பெறும் பொருட்டு, நான் இலை வாழ்வை பெறும் பொருட்டு, என் பாவங்களிலிருந்து விடுதலை பெறும் பொருட்டு எனக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த என்னுடைய அன்பு தெய்வம் என்னுடைய மீட்பர் என்கிற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கேள்விகளை கேட்டேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்ம திருப்பலிக்கு செல்கிறோம், மற்ற வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பங்கு பெறுகிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு உறவு இல்லை என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றின தனிப்பட்ட அனுபவம் இல்லை என்றால் நாம் செய்கிற அனைத்து வழிபாடுகளும் வீணாக போய்விடும். ஆகவே தனிப்பட்ட முறையில இயேசுவை அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், உணர்ந்து கொள்ளவும், அவரை அன்பு செய்யவும், அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யவும் இறைவன் உங்களையும் என்னையும்
தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.